வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்த்துக்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, நம்முடைய இந்தியன் பிராண்ட் ஐடெல் பார்த்தீங்கன்னா விஷன் 2ன்னு ஒரு ஃபோனை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 அந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் வரும். இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எல்லாமே சேர்த்து ஒரு அதாவது அன்பாக்சிங் வித் குயிக் ரிவ்யூ மாதிரி பார்த்துக்க போகிறோம். குயிக் ரிவ்யூனா ஒன்றும் கிடையாது. அதாவது இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளே போதும். ஏன்னா லோ பட்ஜெட்னால இதுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 2 நாளில் நமக்கு ரிசல்ட் எல்லாமே அக்கு வேற ஆணி வேற கிடச்சிடும். இப்போ 15000 20,000 மேலே போகும்போது அதுக்கு நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் தரவாக செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். இதுக்கு அவ்வளோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னன்பா. அது உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் கம்மியாக இருக்கனால இவ்வளோ போதும். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. தென் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் ரேட்டில் ஃபோனாக இருந்தாலும் சரி தான், இப்போ பெரிய பட்ஜெட் ஃபோனாக இருந்தாலும் சரி தான், அதாவது உங்களுக்கு அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. அதுக்குள்ளாடி உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது, பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே அதுக்குள்ளாடி தான் இருக்குது. இப்போதைக்கு இதை ஒதுக்கி வச்சுருவோம். வேறு என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துப்போம். இந்த குட்டி பாக்ஸை தவிர ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. டெக்கரேட் நல்லா பண்ணியிருக்காங்க. வெளியே எடுத்துக்கலாம். இதை அப்புறமா பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம். இதையும் ஒதுக்கி வச்சுட்டோம். இதை தவிர வேறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, அப்புறம் டேட்டா கேபிள், அது கூடவே உங்களுக்கு சிம் மேஜிக்டர் சேர்த்து சுற்றி வச்சுருக்காங்க. இவ்வளோதான் அன்பாக்சிங். இனி உங்களுக்கு ஃபோனை காமிக்கிறேன். ஃபோன் ஃப்ரண்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. பேக்கில் பார்க்கும்போது ப்ரீமியமான லுக்கை கண்டிப்பாக கொடுக்கல. நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான் ஓவரலாக பார்க்கும்போது. உங்களுக்கு எல்லாமே கவர்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோனை சுற்றி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னென்ன வசதி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஃபோன் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறதும் பார்த்துருப்பீங்க. டிஸ்பிளேயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நார்மல் டிஸ்பிளே தான். ஆம்லாடும் கிடையாது, சூப்பர் ஆம்லாடும் கிடையாது. ஆனால் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்ல அவுட்புட்டாக தந்திருக்கு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது, ரொம்ப கிளியராக, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதாவது திடீர்னு நம்ம பார்க்கும்போது ஆம்லா டிஸ்பிளே மாதிரி பார்க்குறதுக்கு இருக்குது. அதாவது அவங்க பண்ணதிலே உருப்படியாக பண்ண விஷயம் இதுதான். டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கேமரா 13 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறம் டெப்த்துக்கு 2, மேக்ரோக்கு 2 இப்படி கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் தான் லோட் பண்ணியிருக்காங்க. இது ஆண்ட்ராய்டு 10 பேஸ் பண்ணியிருக்கும். ஓஎஸை பொறுத்த மட்டும் இது ரேம் யூசேஜ் கம்மியாக தான் எடுத்துக்கும். ப்ராசஸருக்கும் பெரிய அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காது. பேக்ரவுண்டில் சில விஷயங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கும். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 GB ரேம் தந்திருக்காங்க, 32 GB ரோம் தந்திருக்காங்க. அப்புறம் 4000 mAh பேட்டரி, அது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் மெயினான விஷயம் ப்ராசஸருக்குள்ளாடி போயிடலாம். ப்ராசஸரை பொறுத்த மட்டும் 8 கோர் கொண்ட ப்ராசஸர் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. என்ன ப்ராசஸர்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம இந்தியன் பிராண்டை நான் கழுவி ஊற்ற விரும்பலை, அந்த டாப்பிக்கே வரல. கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறேன். நம்ம இந்தியன் பிராண்ட்னால கொஞ்சம் சைலண்டாக அப்படி இருக்கிறேன், அவ்வளோதான், புரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராசஸரை பற்றி என்கிட்ட கேட்காதுங்க, ரொம்ப சொல்ல வரல, அதை விட்டுருங்க. ப்ராசஸர் ஸ்பீடு உங்களுக்கு 1.6 GHz இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சென்சார் கொடுத்துருக்காங்க, பேசிக்காக இருக்கக்கூடிய சென்சார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. வேணால் சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லாக் பண்ணுறேன். லாக் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் ஃபிங்கரை வைக்கிறேன். வச்சதுமே அன்லாக் பண்ணுது. பட் டிலேயை கண்டுபிடிக்க முடியுது. அதாவது உள்ளாடி போய் ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா மில்லி செகண்டில் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. பட் அதை நம்ம குறையாக சொல்ல முடியாது. இதுக்கப்புறமாட்டு கேமிங்கை பொறுத்த மட்டும் இது வேலைக்கு ஆகாது. வேணால் 2D கேம்ஸு, சின்ன சின்ன கேம்ஸ் நீங்கள் தாராளமாக விளையாடிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய கேம் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி தான், இது வேலைக்கு ஆகாது. மிட் ரேஞ்சில் போட்டாலும் உங்களுக்கு கஷ்டம்தான். அது சுத்தமாக ஒன்றுக்கும் உதவாது. சின்ன சின்ன கேம்ஸு டைம் பாஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி கேம்ஸ் நமக்கு ப்ளே ஸ்டோரில் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கேம்ஸ் வேணால் விளையாடிக்கலாம். இதுக்கப்புறமாட்டு ஃபோனோட யூஐயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஐக்கான் எல்லாமே உங்களுக்கு ஸ்டைலிஷாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் லே அவுட் படி பார்த்தாலும் உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, எளிமையாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு.
யூஏ பொறுத்த மட்டும் ஓவராலாக நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. இதுக்கப்புறமா ஃபோனோட வெயிட் கம்மியாக தான் இருக்குது, ஸ்லிம்மாக இருந்த மாதிரி தெரியுது. சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு ப்ரீமியம் லுக்கை கண்டிப்பாக கொடுக்காது, ஆனால் ஒரு ஃபேன்சி லுக்கை கொடுக்கும், பிளாஸ்டிக் பாடி. அப்புறமாட்டு கேமரா உங்களுக்கு பெரிய அளவுக்கு விசேஷம் இல்லை நண்பா. அதை எப்படி இருக்குங்கிற நான் சாம்பிள் காமிக்கிறேன். எனக்கும் நிறைய சாம்பிள் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசை தான். பட் இந்த ஃபோன் மூலிமா எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் மனக்கசப்பாயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில சாம்பிள் காமிக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7500 சொல்கிறாங்க. 5000 6000 இருந்தால் கூட ஓகே சொல்லிக்கலாம். இது 7500 போகுது, அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா இன்னொரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபோனை வாங்கி உங்களுக்கு 100 நாட்களுக்குள்ளாடி ஸ்க்ரீனில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி தான் ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் கேட்குறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பட் அந்த 7500 பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இனி சாம்பிளை பாருங்கள் நண்பா. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட செல்ஃபி எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இதை பற்றி நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா கேமரா பற்றி சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியாதவங்க இந்த சாம்பிளை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இனி நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டு சேஞ்ச் பண்ணுறேன் நண்பா. சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத. சுற்றி பாருங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கவராக இருக்குங்கிறத பாருங்கள். ஆனால் எனக்கு முழுமையான திருப்தி இல்லை இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது. இதுக்கப்புறமா பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். அதாவது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் வியூவில் எல்லாமே பண்ணி காமிக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஒரு 5-6 ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு போதும் ஆயிடுச்சு. உங்கள் முடிவு. இந்தியன் பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம். என் தரப்புலேருந்து என்றைக்குமே நான் இந்தியன் பிராண்டுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். அந்த சப்போர்ட் கொடுக்குறனால தான் இந்த அளவுக்கு நான் பொறுமையாக உங்களுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். இதே நேரத்தில் வேறு ஒரு கம்பெனி, வேறு ஒரு பிராண்டு, வேறு நாட்டு பிராண்ட்னா இந்த நேரம் நான் வந்து வேறு மாதிரி பேசியிருப்பேன், தாறுமாறாக பேசியிருப்பேன். நம்ம நாட்டு பிராண்ட் அந்த ஒரு நாட்டுப்பட்டு இருக்கிறனால கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ரேட்டு வந்து உங்களுக்கு 5000 6000 தந்தாங்கன்னா ஓகே, நல்ல ஒரு ரேட்டுன்னு சொல்லிக்கலாம். பட் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த மட்டும். கொஞ்சம் சாம்பிள்ஸ் அங்கே ரன்னிங்கில் தான் இருக்குது, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இது வாங்கலாமா வேண்டாமாங்கிறத. இதுக்கப்புறமாட்டு கம்பெனி தரப்புலேருந்து இன்னொரு விஷயம் பேசிக்கிறாங்க. ஐடெல் விஷன் 2ங்கிறது ஒரு ஃப்ளாக்ஷிப் விஷன் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறாங்க. இதற்கு என்ன பதில் சொல்லணுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அது கை ஒரு வாக்கில் இருக்குது, கால் ஒரு வாக்கில் இருக்குது, உடம்போட எல்லா பார்ட்ஸையும் அடக்கிட்டு அப்படி பொறுமையாக இருக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கு போய் அக்சஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இல்லை, இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங். அதாவது வாழ்க்கை இந்தியா, வளர்க டெக்னாலஜி, ஜெய்ஹிந்த். வேறு ஒன்றும் இல்லை, நாட்டுப்பற்று கொஞ்சம் நிறைய விஷயங்களில் வந்து கட்டுப்படுத்த சொல்லிக் கொடுக்குது, அவ்வளோதான்.